வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆரோக்கியமான பிரண்டை தொகையல் அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரண்டை எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொகையல் அரைக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்து பிரண்டை அப்படின்னு சொல்லலாம். நம்ம அபார்ட்மெண்ட்ல இருந்தா கூட பிரண்டை வந்து ஒரு தொட்டிலே ஈஸியா வளர்த்துடலாம். அவ்வளோ ரொம்ப நல்லா வளரும். ஒண்ணுமே பெருசா ஒன்றும் தேவை கிடையாது. பால்கனில கொஞ்சம் வரக்கூடிய அந்த வெயிலே அதுக்கு போதுமானதா இருக்கும். மார்க்கெட்ல நமக்கு பிரண்டை இப்போ ஈஸியா எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. அந்த வாங்கிட்டு வந்துட்டு அதுல முத்தலா இருக்கும் இல்லையா, இது வந்து பிஞ்சா இருக்கு, இது முத்தல் இல்ல. முத்தல் அப்படி டார்க் கிரீன் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி நல்ல அப்படி மொத்தமா கூட இருக்கும். இந்த தண்டு இருக்கு இல்லையா, அது மொத்தமா இருக்கும். இது வந்து இந்த ஜாயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஜாயின்ஸ்ல வேர் வரும் பாருங்க. இதுல வந்திருக்கு பாருங்க, மண்ணுல வைக்கல இருந்தாலும் வேர் வந்திருக்கு பாருங்க. இதை வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி இப்படி உள்ள வச்சு மேல மண்ணை போட்டு மூடிட்டாலே போதும். நல்லா துளுத்து நல்லா வளர்ந்துரும். இந்த மாதிரி நம்ம தொட்டியில வச்சு வளர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி பிஞ்சா இருக்கிற மாதிரி 1-2 பீசஸ் இருந்தா போதும். கட் பண்ணிட்டு நிறைய சமையல் இதுல வந்து நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த பிரண்டை தொகையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை தொகையல் அரைக்கிறதுக்கு பாருங்க, பிரண்டை எடுத்துட்டு இருக்கேன். எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃபஸ்ட்டு தொட்டிலேயே வளர்த்துட்டு இருக்கேன், அதனால வந்து இது நல்லா பிஞ்சா பார்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க 4 பீஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் துருவி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கணும். சின்ன பீஸ் வந்து வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஆப்ஷனல். பெருங்காயம் நல்லா இந்த அளவு கட்டி எடுத்துக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். இந்த அளவுக்கு புளி கொஞ்சம். இந்த பிரண்டை தொகையில் வந்து உப்பு புளிப்பு காரமா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பிரண்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தொகையலுக்கு எப்படி வறுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இலையெல்லாம் நல்லா பிஞ்சா இருக்கறனால இதையும் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிஞ்சா இருக்கறனால கை அரிக்காது. இதே கொஞ்சம் முத்தலா இருந்தா கை அரிக்கும். அப்ப கையில வந்து லேசா எண்ணெயை தடவிட்டு தான் நம்ம இதை கட் பண்ணணும். பாயிண்ட்ஸை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். இந்த போர்ஷனை எடுத்துக்கலாம். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்படி இழுத்தீங்கன்னா இதுலேருந்து நார் வரும். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ இதில் நாரே இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது க்ளீன் பண்ணுறது வந்து கஷ்டமே இல்லை. இங்கேயும் இந்த கண் இருக்கு இல்லையா, இதையும் வந்து ஃபுல்லாக அப்படி கட் பண்ணாமல் லேசாக கட் பண்ணிட்டு இதை அப்படி பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா போதும். நார் ஃபுல்லாக எடுத்துட்டோமா, இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். நம்ம வெளியில் வாங்கும்போது இந்த பிரண்டை கொஞ்சம் முத்தலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இலையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதோடையே காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். பருப்போடு சேர்ந்து மிளகாயும் நல்லா வறுபட்டுடும். பாருங்க, பருப்பு நல்லா செவந்தாச்சு, மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, இதை வந்து இப்படி 2ஆ உடைச்சி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பீசஸ், கருவேப்பிலை, புளி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக அப்படி பிச்சு போட்டோம்னா நல்லா வந்து வறுபட்டுடும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே வந்து நல்லா சுருளை வதங்கியாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிப்போம். இப்போ இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டை, அதை சேர்த்துருவோம். பிரண்டையை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் லேசாக கலர் மாறும் பாருங்க, அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, பிரண்டை கொஞ்சம் நல்லா அதோட ஈரத்தன்மை போய் கொஞ்சம் கலரும் மாறி இருக்கு, நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், லேசாக அதில் இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம தொகையில் அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த பருப்பு, மிளகா வத்தல், இந்த கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாக கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற பிரண்டையும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல்.
தண்ணியும் சேர்த்து இது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். தொகையல் அப்படின்னாலே கொஞ்சம் திக்காக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற அந்த பதத்துக்கு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கொரப்பா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஹெல்தியான பிரண்டை தொகையல் சர்விங்க்கு ரெடி. பிரண்டை தொகையில டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ விட்டு தொகையில போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அதில் தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு டிஃபனுக்கு தொட்டுக்கிறது கூட நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிரண்டை வந்து அவ்வளோ நல்லது. நம்ம எத்தனை வழியில் அதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. பேக் பெயின், கால் வலி, முழங்கால் வலி, ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த ஹெல்தி சட்னியை ரெகுலராக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.